வாங்க இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு பண்ணலாம். இதுக்கு நெய் ரவை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய ரவை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. பால் பவுடர் ஒரு ரூ. 10 பேக்கெட் 1 பேக்கெட் எடுத்திருக்கேன். சுகர் தேவைக்கு எடுத்துக்கிறேன். கொப்பரை தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பாதாமும் திராட்சையும் டூட்டி ஃப்ரூட்டி 2 கலர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரவையை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. மில்க் பவுடரும் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கி ஆற வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரவா லட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.